இன்னைக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறேன். லஞ்ச் எல்லாம் பெருசாக ஒன்றுமே பண்ணலைங்க. கடையிலேருந்து வரவே ரொம்ப லேட் ஆகிட்டேன். நான் வந்து வீட்டில் நிறைய வேலை இருந்தது, துணி கிணியெல்லாம் காய போட்டு பூஜை ஜாமானெல்லாம் தேய்க்க வேண்டியது இருந்தது, எல்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வரதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆச்சு. அதனால சாதத்தை வச்சு ஒரு வெங்காயம் ஆம்லேட் போட்டு, வெங்காயம்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா தட்டி போட்டு ஒரு ஆம்லேட் போட்டுட்டு அதோட தயிர் ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட்லான்ட்டு. இங்கே பாருங்கள் ஆம்லேட் எப்படி இருக்குன்னு. தோசை சைஸுக்கு ஆம்லேட்டுங்க, தோசைன்னு கூட சொல்ல முடியாது, அடை சைஸுக்கான ஒரு ஆம்லேட்டு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, தயிர் சாதம், ஊறுகாய், பூந்தி, அதோட ஆம்லேட். இதுதாங்க இன்னைக்கு லஞ்ச். எப்படி செமல. இன்னைக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறேன். லஞ்ச் எல்லாம் பெருசாக ஒன்றுமே பண்ணலைங்க. கடையிலேருந்து வரவே ரொம்ப லேட் ஆகிட்டேன். நான் வந்து வீட்டில் நிறைய வேலை இருந்தது, துணி கிணியெல்லாம் காய போட்டு பூஜை ஜாமானெல்லாம் தேய்க்க வேண்டியது இருந்தது, எல்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வரதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆச்சு. அதனால சாதத்தை வச்சு ஒரு வெங்காயம் ஆம்லேட் போட்டு, வெங்காயம்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா தட்டி போட்டு ஒரு ஆம்லேட் போட்டுட்டு அதோட தயிர் ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட்லான்ட்டு. இங்கே பாருங்கள் ஆம்லேட் எப்படி இருக்குன்னு. தோசை சைஸுக்கு ஆம்லேட்டுங்க, தோசைன்னு கூட சொல்ல முடியாது, அடை சைஸுக்கான ஒரு ஆம்லேட்டு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, தயிர் சாதம், ஊறுகாய், பூந்தி, அதோட ஆம்லேட். இதுதாங்க இன்னைக்கு லஞ்ச். எப்படி செமல.